ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி காடையை வச்சு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடாய் வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 தாளிச்சிட்டு அது நல்லா அதை பொரிய விட்டுருங்க. 4-5 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கையால் போடும்போதே நல்லா பிசைஞ்சு விட்டு அதை போடுங்க. அப்போ தான் பெருசு பெருசாக தெரியாமல் இருக்கும். இப்போ கருவேப்பிலை தாளிச்சிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 காடை ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த காடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். அதுக்குள்ளார ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 20 25 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இங்கே நம்ம நிறைய வெங்காயம் சேர்க்குறதுனால தான் தாளிக்கும் போது கம்மியாக சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காடை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அதோட கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு உங்களுக்கு அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எப்பொழுதும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த கறியோடு போய் இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடணுங்க. ஏற்கனவே காடை உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா எல்லாம் காடையில் இறங்குறதுக்காக நல்லா இதை கொதிக்க விடணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா திக்காக புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம ஏற்கனவே வதக்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே காடையும் வெந்துருச்சு. நம்ம 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பரான கலரும் கிடச்சிருக்கு பாருங்கள். காடையில் நல்லா ஏறி இருக்குங்க. அவ்வளோதாங்க, காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.